அடிமைன்னா அடுத்த வீட்டில் வேலை செய்கிறதுக்காக. அப்போ அந்த நாட்களில் இருந்த ஒரு வியாபாரி கியோப்பனுடைய புத்திசாலித்தனத்தையும் அவளுடைய அழகையும் பார்த்து அவரை தன்னுடைய சொந்த மகளாக இன்னும் அதிக விலை கொடுத்து அந்த கியோப்பனை தத்தெடுத்தார். ஆகவே அந்த கியோப்பன் வளர்ப்பு தந்தையான லின் என்பவர் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் உள்ள ஒரு பள்ளியில் அவளை படிக்க வைத்தார். அவள் ஆங்கிலத்திறனும் நல்ல சிறந்து வளர்ந்தாள். 12 வயதாக இருக்கும்போதே அவள் வேதத்தை நன்கு கற்று அதில் தேர்னான். அந்த நாட்களில் அவங்க லின் என்று சொல்லக்கூடிய வியாதிப்பட்டிருந்தார். அதாவது அதில் முன்னேற்றம் இல்லை. அந்த நாட்கள் அந்த மெத்தடிஸ்ட் திருச்சபையின் போதகர் அவருக்கு சத்தியத்தை சொல்லி அதை ஜெபம் பண்ண நிமித்தமாக லின் மறுபடியுமாக உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆகவே அந்த முழு குடும்பமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது. இந்த கியோப்பிங்கனுடைய வாஞ்சை என்னென்னா, எப்படியாவது ஒரு மருத்துவராக வேண்டும் என்று சொல்லி தன் தகப்பனாரிடமும் அந்த அனுமதி பெற்றுக்கொண்டார். அதன் பின்பதாக அந்த ஹவாய் பகுதியில் ஆங்கிலம் கற்றுக்கொண்டார். அந்த நாட்களில் ஒரு திருச்சபையின் ஒரு போதகரனுடைய மகனை அவளுக்காக திருமணத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க. அவள் படித்து கொண்டிருந்த நாட்களில் அவளை வீட்டுக்கு அழைத்தாங்க. அப்பொழுது கியோப்பினுக்கு ரொம்ப ஏமாற்றம். ஐயோ, நான் படிக்க வேண்டும், ஒரு மருத்துவராகி நான் மிஷினரி ஊழியம் செய்யணும்ல வாஞ்சா இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய தந்தையாருடன் எதிர்த்து கேட்க அவளுக்கு மனசு வரல. ஏனென்றால் அடிமையாக நம்ம இப்போ தத்தெடுத்து இவ்வளோ ஒரு ஆளாக்கிருக்க அவருடைய சொல்லை நம்ம மீறக்கூடாது என்று சொல்லி ஒப்புக்கொண்டாங்க. அவங்களுடைய திருமணம் 1899 நடந்தது. யுங்வங் சிங் என்பவர் தான் அவர் ஒரு வருமானத்துறையில் ஒரு நல்ல பதவியில் இருந்தார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. அப்போது அவங்க மாமியார் 2 பெண் பிள்ளை ஆயிடுச்சு, இன்னைய ஒருவாவது ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி இவங்க அதிகமாக பேசுனதுனால அவளுக்கு அதிகமாக கோபம். ஆகவே தன்னுடைய கணவனார் வேலை பார்த்த பூச்சோ என்ற இடத்துக்கு இவங்களும் அங்கே போனாங்க. அப்பொழுது 3வது முறையாக அவங்க கருவுற்றிருந்தாங்க. ஐயோ, இப்போ என்ன பிள்ளை பிறக்க போகுதோன்னு சொல்லி ரொம்ப அவங்க மனசில் வேதனையோடு இருந்தாங்க. அப்போ அந்த ராத்திரியில் அந்த வாட்ச்மேன் அந்த கம்பு எடுத்து தட்டிட்டு போவாங்கல்ல, அந்த சத்தம் இவருக்கு கேட்கும்போது நீ போ அப்படின்ற ஒரு குரல் கேட்கவே அவள் எழும்பி முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஆண்டவரை, அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கும்போது அவனை ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அதே போல் எனக்கு ஆண் குழந்தையை கொடுத்தீரண்டா நான் அவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை 1903 பிறந்தது. அதுக்கு ஹென்றி என்று பெயர் வைத்தாங்க. ஆனால் அவங்க அந்த ராத்திரியில் அந்த வாட்ச்மேன் அந்த சத்தத்தை கேட்டதுனால வாட்ச்மேன் நீ என்ற பெயரை அவங்களுக்கு கொடுத்தாங்க. இவ்விதமாக அதுக்கு பின்பதாக கியோப்பிங்க்கு 4 ஆண் பிள்ளைகள் 2 பெண் குழந்தைகள், மொத்தம் 9 பேர் அவங்க வீட்டில் கூடி ஆராதிக்கிறாங்க. கர்த்தருக்கேற்ற பாதையில் அவங்க நினைத்து பாட்டு பாடுறாங்க. அந்த வாட்ச்மேன் நீ பியானோ வாசிப்பதில் சிறந்து விளங்கினார். இந்த கியோப்பிங் அறிவாற்றல் படைத்ததுனால பெண்கள் சுதேசி சங்கத்தில் அவங்க சேர்ந்து ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி போனாங்க. சூதாடுறது, சீட்டாடுறது, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்தது. அந்த நாட்களில் வாட்ச்மன்னி அந்த விடுமுறைக்காக வந்திருந்த நாட்களில் அப்பொழுது அவருக்கு 17 வயது இருக்கும். ஸோ அந்த நாட்களில் நீ தான் அந்த அழகிய பொருளை உடைத்தான்னு சொல்லி அதிகமாக அடிக்கிறாங்க. வாட்ச்மேனுக்கு ரொம்ப வருத்தம், நான் ஏன் செய்யாத குற்றத்துக்காக தண்டிக்கப்படுறேன்னு மன வருத்தத்தோடு காணப்பட்டாங்க. அந்த நாட்களில் டோரா டியூ என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அங்கே அவங்க ஒரு சுவிசேஷம் கூட்டம் நடத்தினாங்க. இந்த டோரா டியூவை கியோப்பிங்க்கு நல்லாவே தெரியும். ஆகவே இந்த கியோப்பிங்கை அந்த கூட்டத்துக்கு வரவழைத்தாங்க. 2 நாள் போனாங்க. மறுபடியும் அவங்களுக்கு அந்த சீட்டாடுதல், சூதாடுதல் அதிலே கவனத்தை செலுத்துனாங்க. ஆனாலும் ஆவியானவர் அவரோடு பேசி கொண்டு இருக்கவே அந்த கூட்டத்துக்கு போனாங்க. ஏன் வரல அப்படின்னு சொல்லி டோரா டியூ கேட்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி போய் சொன்னாங்க. ஆனால் அதன் பின்பதாக திரும்பவும் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்து விட்டு குடும்ப ஜெபத்தை பழையபடி ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் அவரோடு பேசுனாங்க. நீ உன் மகன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்,
எப்படி என் மகன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்பது? எனக்கு 40 வயசு, அவருக்கு ஒரு அந்த சிறு வயது பையன் 16 வயசு பையன்கிட்ட போய் நான் எப்படி கேட்க முடியும்? ஆனால் ஆவியானவர் விடலை, நீ கேட்கணும். ஆகவே தன்னுடைய மகனிடம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் வாட்ச்மேனுக்கு கோபம், நான் செய்யாத தவிர ஏன் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் வாட்ச்மேனுக்கு மனசில் ஒரு போராட்டம். எந்த ஒரு சீன பெண்ணும் தன்னுடைய மகன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்களே, எங்கள் அம்மா என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா அந்த டோரா டியூ அம்மாக்குள் இருந்த ஆண்டவரை பற்றி நானும் கேட்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயாரை பார்த்து நானும் அந்த மீட்டிங்க்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி அங்கே கடந்து செல்கிறாங்க. அங்கே கடந்து சென்று அந்த கூட்டத்தில் வந்து வாட்ச்மேனையும் அந்த கியோப்பிங்கும் கர்த்தருக்குள்ளே அவங்க ஒருமனப்படுறாங்க. இவ்விதமாக கியோப்பிங்குடைய வாட்ச்மேனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவர் ட்ரினிட்டி பைபிளுக்கு, அது ட்ரினிட்டி காலேஜ், அதில் படித்து கொண்டிருந்தார். இந்த டோரா டியூவின் கூட்டத்துக்கு என்பதாக அவங்க அந்த வேதாகம கல்லூரியில் போய் அந்த படிப்பை நிறுத்திவிட்டு வேதாகம கல்லூரியில் போய் வேதாகமத்தை அவங்க கற்றுக்கொண்டாங்க. ஒரு 1 இயர் அவர் வாட்ச்மேன் அங்கே கற்றுக்கொண்டு மறுபடியும் ட்ரினிட்டி கல்லூரியில் வந்து படிப்பை தொடர்ந்தார். அப்பொழுது தான் அவர் வந்து மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சக மாணவர்கள் அவர்களை கேலி பண்ணாங்க. புக் டிப்போ அப்படின்னு சொல்லி அவனை கேலி பண்ணாங்க. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அவங்களுக்கு சத்தியத்தை அறிவித்தது நிமித்தமாக ஏன் இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறான்னு சொல்லி அவர்களுக்குள் ஆவியானவர் கிரியை செய்தபடியினால அவர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நாட்களில் ரூத்லி என்று சொல்லக்கூடிய பெண், அதாவது அவங்க வந்து சுவிசேஷத்தை அங்கே சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறாங்க. இந்த ரூத்லி எப்படின்னா அதுக்கு முன்னால் உள்ள படம், அந்த ரூத்லி என்ன பண்ணாங்கன்னா அவங்க கல்லூரி நாட்களில் ஆசிரியராக பணிபுரிந்த போது கிறிஸ்தவ பிள்ளைகிட்டிருந்து வாங்கி அந்த வேதாகமத்தை எல்லாம் அவங்க வந்து கிழித்தெறியக்கூடியவர்கள். ஆனால் அதுக்கு பின்பதாக அவங்களுக்கு என்னென்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷ கூட்டத்தை அங்கே ஆரம்பிக்கிறாங்க. 4 நாள் கூட்டம் நடக்குது. 4 நாள் கூட்டத்துக்கு பின்பதாக அவங்க போயிடுறாங்க. தொடர்ந்து வாட்ச்மேனையும் அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் தொடர்ச்சி அந்த ஆவிக்குரிய கூட்டத்தை நடத்துகிறாங்க. இவ்விதமாக இவங்க கல்லூரியில் சுவிசேஷத்தை அறிவிப்பது, அந்த மாணவரோடு சேர்ந்து அந்த மார்க்கெட் பகுதியில் சென்று துண்டு பிரதியை கொடுக்கறது, சுவரொட்டிகளில் ரட்சிப்பின் வாசகத்தை அங்கே பொறிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றன. அதோடு கூட அந்த அவங்களோட வெள்ளை ஆடைகளிலும் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவங்க என்ன செய்தாங்கன்னா அவங்க அறிவித்துட்டு வந்தாங்க. இவ்விதமாக ஒரு பெரிய எழுப்புதல் அந்த நாட்களிலே ஏற்பட்டது. இவ்விதமாக இருக்கும்போது கியோப்பிங்க்கு ஒரு அழைப்பு வந்தது. அதாவது பக்கத்தில் 150 மைலுக்கு அங்கே ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை பெண்கள் சங்கம் நடத்தும்படியாக கூப்பிட்டாங்க. ஸோ 14 நாள் அங்கே அவங்க சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு வரலான்னு இருக்கும்போது ஆவியானவர் இன்றைய தினத்தில் உடனே நீ போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கூட உள்ளவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, நீ இப்போ போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவர் பேச சொல்கிறார், அதனால போகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த ராத்திரியில் திடீரென்று அங்கே தீப்பிடி தெரியுது அவங்க வீடுகள் எல்லாம். அப்போ எழும்பி பார்க்குறாங்க, அங்கே தீயினுடைய வாசனையும் தீயினுடைய வெப்பமும் அங்கே ஏற்படுது. ஆகவே அவங்க வந்து ஜெபிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளெல்லாம் தூங்க வச்சுட்டு கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார்ன்னு சொல்லிவிட்டு ஜெபிக்கிறாங்க. அவ்விதமாக அவங்க வீடுக்கு ஒரு 3 வீடு தாண்டி அந்த நெருப்பு அணைந்து போகுது. அடுத்த நாள் திரும்பவும் 1 வாரம் கழித்து காலை வேளையில் திரும்பவும் இன்னொரு பகுதியிலேருந்து நெருப்பு வருது. அப்பொழுதும் அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்போ பிள்ளைகளை எழுப்பலாம் என்று சொல்லி அவங்க தாயார் சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, கர்த்தரா பேசினார், நான் பாதுகாக்க மாட்டேனான்னு சொல்லி. அவ்விதமாக ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அந்த மீட்பு படையினர் அந்த இதில் போட்டில் வரும்போது தரைப்பாதை வழியாக வர முடியாதனால தண்ணீர் பாதை வழியாக வரும்போது இவங்க வாசப்படியில் வந்து அதை அணைக்கிறாங்க. மழையும் பெறவே அந்த நெருப்பு அணைகிறது. இவ்விதமாக கர்த்தர் எவ்விதமாக அவர்களை காப்பாற்றுகிறார் என்பதை அவங்க உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதை நம்ம பார்க்குறோம். இவ்விதமாக இருக்கும்போது அவருடைய கேஹெச்வே என்பவர், அதாவது வாட்ச்மன்னியோடு கூட படித்த அவர் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மலைப்பகுதியில் இருக்கிறாங்க. அதாவது தண்ணியை கடந்து அங்கே போகணும். அப்பொழுது அவரை கூப்பிடும்போது
வாட்ச் பண்ணி போகிறதுக்கு ஆயத்தப்படுறாரு. ஆனால் அந்த போட்டில் போகணும்னா, அந்த படகுல போகணுன்னா கிட்டத்தட்ட $80 வேணும். இவர் கையில் வெறும் $30 தான் இருக்குது. அப்போ எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, பூச்சோம் பகுதியிலேருந்து ஒரு ஊழியக்காரர் எனக்கு அர்ஜென்ட்டாக $20 வேணும் அப்படின்னு சொன்னார். என்கிட்ட இருக்கிறது $30. நான் அந்த இடத்துக்கு போனேன், எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஆவியானவர் நீ கொடுன்னு சொல்லும்போது அந்த $20 கொடுக்குறாரு. இவர் கையில் $10 தான் இருக்குது. ஆனால் அடுத்த நாள் இவர் காலையில் ரெடி ஆகிட்டு போகிறாரு. ஆண்டவரே எனக்கு அந்த பணம் தாங்கன்னு கேட்க மாட்டேன், எனக்கு அந்த பகுதியில் போய் அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தைரியமாக போகும்போது அங்கே ஒரு நீராவி படகு அங்கே நிற்கிது. அப்பொழுது அந்த கேட்குறாங்க, நீ எங்கே போகணும்? அதை கியோன்சிங்கிற ஒரு பகுதிக்கு போகணுன்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி அந்த போட்டில் போய் அங்கே 2 வாரம் பிரசங்கம் பண்ணுறாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். எவ்வளவுன்னு கேட்டும்போது $3 தான் அப்படின்போது இவர் கையில் இருந்த $10 $3 கொடுக்குறார். அப்போ ஆவியானவர் எவ்விதமாக தன்னை நடத்துகிறார் என்பதை நினைத்து கர்த்தரை துதிக்கிறார். 2 வாரம் கழித்து திரும்ப வரும்போது அதே போட் அதே இடத்துல நிற்கிது. இவ்விதமாக கர்த்தர் அவரை வழி நடத்தினார். திரும்ப இங்கே வரும்போது இவருடைய நண்பர்கள் உன்னை எங்களுடைய குழுவிலிருந்து நீக்கி விட்டோன்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப மன வருத்தம். ஏன் என்ன காரணம்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கேட்குறாரு. அப்பொழுது அந்த பகுதியில் இருந்த ஒரு கிராமத்தில் அங்கே சுவிசேஷ ஊழியம் அறிவிக்கப்படாமல் இருந்துச்சு. அப்போது அந்த ஃபெய்த்ஃபுல் என்று சொல்லக்கூடிய எங்கள் வளர்ப்பு தான் இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஆகவே இவங்க ஒரு மருந்து செய்கிற அவருடைய வீட்டில் அங்கே தங்கி 2 குழுவினராக பிரிந்து அங்கே ஊழியம் செய்கிறாங்க. இன்னொரு நண்பர் தன்னுடைய மகன் வாலிப பையன் அவன் யாருக்குமே அடங்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் என்கிட்ட கொடுத்து நீ அந்த இவனை பொறுப்பேற்றுக்கொள்ளுன்னு சொல்லும்போது வாட்ச்மேன் அவரை சத்தியத்துக்குள் வழிநடத்தினார். இவ்விதமாக இவர்கள் 2 குழுவாக பிரிந்து ஊழியம் செய்கிறாங்க. அந்த கிராமத்தில் ஆண்டவரை பற்றி அறிவே இல்லை. அப்போது அந்த கர்த்தருக்குள் நடந்த வாலிபன் மற்றவங்கள பார்த்துங்க, ஏன் நீங்கள் நான் சொல்கிறேன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் டாமாங் தான் எங்களுடைய கடவுள், ஏன்னா அவர் தான் சூரிய ஒளியை கொடுக்குறாரு. இந்த மாதம் நாங்கள் 11ஆம் தேதியில் சூரிய ஒளி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மழை பெய்யும், எங்கள் தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கியோங்கன்னு சொல்லக்கூடியவர். அப்போது 11ஆம் தேதி வந்துச்சு. இப்போ இதை கேட்ட வாட்ச்மேன்னைக்கு ஒரே எப்படி நம்ம இவன் சவால் விட்டுட்டு வந்திருக்கானே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த குழுவாக ராத்திரி வேளையில் உட்காந்து அவங்க ஜெபிக்கிறாங்க. 11ஆம் தேதி வந்தது, காலையில் எல்லாம் நல்ல வெயில் அடிக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் திரும்ப வாட்ச்மேன் சொல்லி நம்ம ஜெபிப்போம், மழை வரப்போகுதுன்றாரு. ஃபுல்லாக மழை அந்த இடத்துல வருது. அப்போ திரும்ப அந்த டாவாங்கன்ற தெய்வத்தை கொண்டு வந்த அந்த விக்கிரக ஆராதனைக்காரங்களால் அந்த சப்பரத்தில் வச்சு தூக்கிட்டு போக முடியலை. அப்போ சொன்னேன், இந்த 11ஆம் தேதி நல்ல நாள் இல்லை, நம்ம 18ஆம் தேதி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் அவங்க சவால் விட்டுருந்தது என்னென்னா, மழை பெய்யுதுன்னா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், வெயில் அடிச்சிச்சுன்னா நாங்கள் டாவாங் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது மழை பெய்ததுனால கிட்டத்தட்ட 30 பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த விக்கிரகாதனை பண்ணவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. 18ஆம் தேதியும் 6 மணி வரை மழை இல்லை, திரும்ப மழை பெய்துச்சு. இவ்விதமாக அந்த கிராமம் முழுதுமாக சத்தியம் அறிவிக்கப்பட்டது. இவர் மறுபடியுமாக ஒரு இடத்துல அவர் குடிசல் தங்கியிருக்காரு. அந்த நாட்களில் மலையாவிலிருந்து ஒரு அழைப்பு வருது, கியோப்பின் வரும்படியாக. அப்பொழுது கியோப்பின் வாட்ச்மேனையும் அழைத்து அங்கு செல்கிறாங்க. அங்கு அந்த ஊழியத்தை அங்கே செய்கிறாங்க. அந்த அழைப்பு கொடுத்தவங்க அந்த ஆலயத்தை கூட திறக்கல. ஆனால் இவங்க போய் ஆலயத்தை சுத்திகரித்து சுவிசேஷம் அறிவிக்கிறார். வாட்ச்மேனுடைய பிரசங்கம் என்ன வசனத்தை எடுத்தாரோ அதே வசனத்தை அவங்க அம்மாவும் எடுக்கிறாங்க. இவ்விதமாக அந்த பகுதியில் அவங்க ஊழியம் செய்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இவர் நோய்வாய்ப்படுறார். ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது அவர் பார்பர் என்று சொல்லக்கூடிய அம்மையார் தன்னுடைய வீட்டில் அவங்க ஹாஸ்டல்லாம் வச்சு நடத்தினாங்க. ஸோ அங்கே வைத்து இவனுக்கு ஆலோசனை சொல்லி வாட்ச்மேனையே பராமரிக்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். இவ்விதமாக அந்த கடற்சாலை வழியாக நடந்தபோது அந்த ட்ரினிட்டி கல்லூரியில் படித்த பேராசிரியர் பார்க்குறாரு, நீ இந்த வாட்ச்மேன் நீ தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், ஏன் இவ்வளோ இதாக இருக்க, நீ என்ன வேலை செய்கிறா? ஆண்டு கூலியும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ நீ பெரிய ஆளாக இருப்பான்னு நினச்சேன், ஆனால் நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஏளனமாக சொன்னது அவங்க சொன்னதுனால ரொம்ப மனம் உடைஞ்சு போய் இருப்பார். ஆனாலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார்.
பவுலுக்கு கொடுத்த ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனாலும் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி கர்த்தருக்காக வாஞ்சோடு அவர் அங்கே ஊழியத்தை செய்கிறத நம்ம பார்க்குறோம். இவ்விதமாக இந்த ஊழியத்தின் பாதையில் நெருக்கத்தின் மத்தியிலும் இவர் ஊழியத்தை செய்கிறத பார்க்குறோம். அவ்விதமாக இருக்கும்போது இவரை குறித்து கேள்விப்பட்ட லண்டன் மாநகரத்தைச் சேர்ந்த சார்ல்ஸ் ஃபார்லோ என்பவர் அவரை சந்திக்கிறதுக்காக இங்கே வராரு. சைனா பகுதியில் வரும்போது அவரோடு கூட 8 நபர் வரும்போது வராங்க. வாட்ச்மன்னையும் அவனோடு கூட சேர்ந்த ஊழியர்களுடைய அந்த வாஞ்சையும் கேட்டு இவர் அவரை அந்த லண்டன் மாநகருக்கு வரும்படி அழைக்கிறார். இவ்விதமாக வாட்ச்மன்னி லண்டன் மாநகருக்கு கடந்து சென்றார். அதாவது அநேக நாள் பிரயாணப்பட்டு அந்த பகுதியில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அங்கேருந்து அமெரிக்கா மற்றும் பல பகுதிகளுக்கு கடந்து சென்று ஊழியத்தை செய்கிறார். கனடா பகுதி அங்கெல்லாம் போய் ஊழியம் செய்கிறார். அதோடு கூட ஒரு கிராமத்தில் போய் அந்த காரில் ஏறி நின்று அங்கே சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதை பார்க்குறோம். அவ்விதமாக அங்கேருந்து திபெத் பகுதிக்கு போகிறாங்க. அந்த திபெத் பகுதியிலும் கர்த்தருடைய ஊழியத்தை அவர் வல்லமையாக அங்கே செய்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நாட்களில் வாட்ச்மன்னி இளம் வயதிலேயே அந்த சாரடி என்ற பெண்மணியை அவங்க அங்கே அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் அவங்க நல்லா பழகுவாங்க. ஆனால் இவ ஆவிக்குரிய ஜீவியத்தில் இல்லாமல் ஒரு பெருமையோடு ஆண்டவரை அறியாதவளாக காணப்பட்டபடினால அவளுக்கு அப்போ அவர் அதை மறந்து ஊழியத்தில் அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அந்த நாட்களில் அவள் சாரடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஊழியத்தில் இருப்பதை அறிந்து அதிகமாக சந்தோஷப்பட்டாங்க. அப்பொழுது சாரடியினுடைய சகோதரி வாட்ச்மன்னியிடம், ஏன் நீ சாரடியை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லும்போது ஜெபித்து அவங்களுடைய திருமணமும் நடைபெறுகிறது. தன்னுடைய 31வது வயதில் சாரடியை திருமணம் செய்து கொள்கிறார். வாட்ச்மன்னியும் ஊழியத்தில் சாரடி உறுதுணையாக இருக்கிறத பார்க்குறோம். விதமாக திரும்ப அந்த பகுதியில் வரும்போது அந்த சுவிசேஷ ஊழியம் நடைபெறுது. கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே அவர் அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிறத பார்க்குறோம். இவ்விதமாக அந்த ஹாங்காய் பட்டணத்தில் அந்த ஊழியம் பெருகி திரளான பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல ஊழியம் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு போர் நடக்குது. போரினால் அந்த இடம் தாக்கப்படுது. ஜப்பான் போரில் நடக்குது. அந்த நேரத்தில் உலக மகா யுத்தம் நடக்குது. அதனால் இவங்க வீடுகளில் எல்லாம் உள்ள பொருளும் காணப்படாமல் போச்சு. திடீர்னு இவர் பார்க்கும்போது இவங்களுடைய திருமணத்தின் போது வாட்ச்மன்னி சாரடிக்கு கொடுத்த பைபிள் கூட காணல. அவருக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. ஆனாலும் அதை விட்டுட்டு அவங்க வேதத்தை தட்டி பார்க்குறாங்க. வாட்ச்மன்னியுடைய ஊழியத்தின் பாதையில் எழுத்து, அதாவது அவர் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதுகிறவர். ஆகவே அவருக்கு உறுதுணையாய் அங்கே சாரடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். விதமாக பைபிள் காணலன்னு சொல்லும்போது அவருடைய ஒரு நண்பர் ஒரு நாள் அவங்கள தேநீர் விருந்துக்கு அழைக்கிறாங்க. அழைக்கும்போது ஒரு கிஃப்ட் அவங்க கையில் கொடுக்குறாங்க. அதை பிரித்து பார்க்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதம் அவர் கையில் இருக்குது. எப்படின்னா அந்த போர் நாட்களில் இவர் வீட்டில் இருந்து ஒரு போர்வீரன் அந்த பைபிளை எடுக்கிறார். அதில் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு அவர் அதை வாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் அநேகம் பேர் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆகவே அந்த வேதகத்தில் வாட்ச்மன்னி இருந்து கொடுக்கப்பட்டதுனால திரும்ப அதை சாரடிக்கு அந்த கிடைக்கிது. அதில் அவங்க சந்தோஷப்படுறாங்க. இப்போ அந்த யுத்தத்தின் காரணமாகவும் அந்த ஹாங்காய் பகுதியில் ரொம்ப பஞ்சம், பணம், அதாவது வறுமையினால் வாடுறாங்க. ஆகவே இப்போ வாட்ச்மன்னினுடைய சகோதரன் ஜார்ஜ் என்று சொல்லக்கூடியவர், அவர் ஒரு அறிவியலில் ஒரு டிகிரி பெற்றிருந்ததுனால மருந்துகளை அவர் தயாரிக்கிறவங்க. இதை தயாரித்து மற்றவங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதனால் வாட்ச்மன்னி அவரோட சேர்ந்து ஒரு கம்பெனிக்கு டைரக்டராக போய் அந்த சிபிஇ அப்படின்னு சொல்லி சிபிசிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. எப்படின்னா சைனாவை எப்போவுமே என்ன பண்ணோம், நிறைய மருந்துகளை தயாரிக்கிறது, வெளியே கொடுக்கறது அவங்களுடைய வழக்கம். ஆகவே இவங்க அதில் பொறுப்பேற்று நடத்தினால கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இவங்க நல்லா வளர்ந்து வராங்க. ஆனால் இவர் அதில் ஈடுபட்டிருந்தாலும் மீதி நேரத்துலலாம் ஊழியத்துக்கு செலவிடுறார். ஏன்னா அதில் வரக்கூடிய பணத்தை கொண்டு இந்த ஊழியத்துக்கோ அங்கே ஹாங்காய் பகுதியில் வாடுகிற மக்களுக்கு தான் அவர் செலவழித்ததுனால. ஆனாலும் அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு தவறான அபிப்பிராயத்தை மற்றவங்க சொன்னதுனால இவர் அந்த
அந்த அந்த தொழில் அவரை விட்டுட்டு தன்னுடைய சகோதரன் கையில் கொடுத்துட்டு, நீ வந்து இதற்குரிய பணத்தை எல்லாம் இந்த ஊழியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு நேரமாக ஊழியம் செய்கிறாரு. அப்படி இருந்தாலும் அந்த சபையின் மத்தியிலும் மற்றொரு மத்தியிலும் ஒரு இவர் இப்போ ஆண்டரை விட்டு பின் வாங்கிட்டாரு, உலகத்துக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் அவர் அதை பொருட்படுத்தலை. ஏனென்றால் அவருடைய நிலைமை பழையதில் தான் இருக்கார். ஆனாலும் அந்த ஊழியத்தை அங்கே தாங்கிறத பார்க்குறோம். அந்த நாட்களில் திரும்பவும் ஜப்பான் வந்து சைனா மீது அந்த குண்டு போடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஹாங்காய் பகுதியில் உள்ள அநேகம் பேர் இவருடைய விசுவாசத்தை விட்டு விலகி போகிறாங்க. சைனா, அதாவது அந்த அரசாங்கம் இவருக்கு விரோதமாக எழும்புது. இவர் வந்து சபையை நடத்தணும். அவர் ஆராதித்த அந்த சபையிலேயே இவரை குறித்து தவறான கருத்துக்களை வெளியிடுறாங்க. அதாவது நீ தான் இப்போ நீ அந்த தேச துரோகி அப்படின்லாம் குற்றம் சாட்டப்படுது. ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் இவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நாட்களில் தாய்வான் பகுதியில் இந்த பிட்னஸ்லி என்பவர் இவரை ஊழியத்தை கலைக்கிறார். அங்கே ஊழியம் நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் இந்த ஹாங்காய் பகுதியில் உள்ள மக்கள் கஷ்டப்பட்டதுனால நான் தாய்வானிலிருந்து என்னுடைய சொந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லி அதை அவர் தடுத்த போதிலும் இவர் மறுபடியும் அந்த பகுதிக்கு வர்றார். அப்போ அந்த நேரத்தில் போரினாலும் ரொம்ப கஷ்டம் இருக்குது. இவர் முதல்ல அங்கே போகும்போது மனைவியை இங்கே விட்டுட்டு தான் அங்கே போகிறாரு. மறுபடியும் வந்து ஹாங்காய் பகுதியில் ரொம்ப போராட்டம் அதிகமாக இருந்தபடினால அவர் தனியாக போய் அங்கே ஊழியம் செய்கிற ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு அவர் அங்கே ஊழியம் செய்கிறத பார்க்குறோம். அந்த நாட்களில் இவங்க வீடுகளெல்லாம் விசுவாச வீடுகளெல்லாம் போர் வீரர்லாம் போய் அவங்க தாக்குறாங்க. பைபிள் செய்யக்கூடாது. ஆனால் கூட்டமும் ஜாஸ்தியானதுனால அங்கே அநேக கிராமங்களில் ஊழியம் நடைபெறுகிறது. அப்பொழுது ஒரு போலீஸ்கார் நீங்கள் வந்து ஊழியமே செய்யக்கூடாது என்பது போது நாங்கள் எங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம்னு சொல்லும்போது போலீஸ்காரன் கேட்பார், நாங்களும் வந்து ஆராதிக்கலாமா அப்படின்னு சொல்லி. இவ்விதமாக ஹாங்காயில் அந்த வாட்ச்மனின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அதிகமாக வளர்ந்து வர்றாங்க. ஒரு விளையாட்டு அரங்கத்தில் அதாவது ஒரு கூட்டம் நடத்தப்படுது. அப்பொழுது இவருக்கு வாட்ச்மனிக்கு விரோதமாக அந்த சபையில் இருக்கிறவங்களே தூண்டிவிட்டு இவர் சரியில்லைன்னு சொல்லி இவருக்கு விரோதமாக போய் குற்றச்சாட்டுகளை சாட்டுறாங்க. ஆனாலும் அவர் கர்த்தருக்குள் உறுதியாக இருக்கிறத பார்க்குறோம். இவ்விதமாக அவர் போலீஸ் அதிகாரிகளால் அதாவது அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு 5 ஆண்டுகளாக சாரடி அவர் பார்க்கும்போது பெர்மிஷனும் கொடுக்கல. இவர் கையில் இருந்த வேதாகம் பிடுங்கப்பட்டது. இவ்விதமாக அந்த கடினமான சூழ்நிலையில் அவர் அந்த சிறைச்சாலையில் இருக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு பின்பதாக அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. எப்படி பெர்மிஷன்? சிறையில் வாட்ச்மனிட நிறைய அவர்கிட்ட இந்த வேதாகமம் அப்படிங்கியாச்சு, பைபிள் படிக்கக்கூடாது, அரசாங்கத்துக்கு வேண்டிய மொழிபெயர்ப்புகளை செய்யணும், கடுமையாக வேலை செய்யணும், 6 மணி நேரம் அதாவது வேலை செய்யணும், 8 மணி நேரம் வேலை செய்யணும், மீதி நேரம் எல்லாம் கூட அவங்க ரெஸ்ட் எடுக்கிற நேரம் கொஞ்சம் தான். இவ்விதமாக அந்த கடினமான சூழ்நிலை எப்படியாவது கர்த்தரிடத்திலிருந்து அவரை பின்வாங்க செய்ய வேண்டும் என்று நினச்சாங்க. ஆனால் அவர் கர்த்தருக்குள் உறுதியாக இருக்கிறத அங்கே பார்க்குறோம். நீதிமன்றத்தில் வாட்ச்மேன் அவர் ஜட்ஜு கூட அவரை கூப்பிடும்போது கேட்கும்போது அவர் சத்தியத்தை விட்டு விலகவே இல்லை. அந்த ஒரு அதாவது இவங்க இருந்த சர்ச்சிலேயே ஒரு கூட்டம் நடத்தும்போது அந்த இடத்துல உள்ள ஒரு மேயர் ஒரு மாணவன் இவருக்கு விரோதமாகவே எதிரிட்டு பேசுகிறாங்க, இவரோடு தெரிந்தவங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை விட்டு ஒருபோதும் பின்வாங்கவே இல்லை. அந்த 5 ஆண்டுகளுக்கு பின்பதாக ஒரு உத்தரவு கொடுக்கப்படுது. அதாவது அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு வலை விரிச்சிருக்காங்க. அவங்க என்ன அந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு அந்த டைம் போனோடனே போயிடணும். ஆனாலும் கர்த்தருக்குள் அவங்க தங்களை திறப்படுத்தி கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்ய தியாகமாக இருந்தாங்க. அதாவது சிறையில் இருக்கும்போது இவர் கையில் பைபிள் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனாலும் வசனங்களை அவர் தெரிந்தெடுத்தபடினால அவர் தனியாகவே அந்த வசனத்தை தியானித்தார். அநேகமான ஆண்டவரை துதித்து பாடுறது நிமித்தமாக பக்கத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டவங்கெல்லாம் இவருடைய பாட்டு அதாவது துதி ஆராதனையினால் நாங்கள் தொடப்பட்டோம் என்று சொன்ன சாட்சியை பின்னாட்களில் அவங்க கேட்கும்படியான கிருபை கிடைச்சது. அதை சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த செஞ்சடை அந்த வீரர் அந்த அதில் உள்ளவங்க அவரை தாக்கும்போது அந்த குழுவினர் தாக்கும்போது இவர் கை உடஞ்சிருது. அந்த நேரத்துலையும் கூட அவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்ள சாரடியில் இருந்த அதே அந்த செஞ்சட்டை வீரங்க என்ன பண்ணுறாங்கன்னா
அவங்க கையில் இருக்கிற வேதாகமத்தையும் பிடுங்குறாங்க. தனித்து விடப்பட்ட ஒரு அறையில் அவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் ஏனெண்டா இவன் தேச துரோகி, அதனால் இவங்க சாரடியும் யாரையும் பார்க்க அனுமதி கொடுக்கல. 15 ஆண்டுகள் கழித்தாவது விடுதலை ஆக்கப்படுவார்னு சொன்னால் அப்பவும் விடுதலை ஆக்கப்படலை. அவ்விதமாக 20 ஆண்டு ஆச்சு. அப்படி இருக்கும்போது சாரடி அவங்க அந்த ஒரு சின்ன ஸ்டூலில் ஏறும்போது கீழே விழுந்து நிறைய ஃப்ராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்படுறாங்க. கடைசியாக அவருடைய சகோதரி வந்து பார்த்துட்டு அவரை அங்கே மறைத்து போகிறாங்க சாரடி. அந்த செய்தியை கேட்டு வாட்ச்மேனுக்கு ரொம்ப வருத்தம். இருந்தாலும் இந்த உலக பாடுகள் இருந்து அவர் கர்த்தருக்குள் இருக்கிறாருன்னு சொல்லி சந்தோஷமாக அதை இருக்கிறாங்க. கடைசியாக ஒரு கடிதம் அவர் எழுதுறாரு. யாருக்கு அப்படின்னு சொன்னால் சாரடியுடைய சகோதரிக்கு. அதாவது நம்ம காலையில் வாசித்த வசனத்தின்படி யோவான் 16:24 அது என்னென்னா, நீ நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டு உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க முடியதே செய்கிறேன். அதாவது கேளுங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த வசனத்தை அவர் வந்து மற்றவங்களுக்கு மறைமுகமாக அந்த கடைசி அந்த வாசகத்தை எழுதி அவங்க சகோதரியிடம் கொடுக்குறாங்க. 1972 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவரும் மரித்து போகிறார். அதாவது எல்லா பாடுகள் மத்தியிலும் அவர் கிறிஸ்துவை விட்டு ஒருபோதும் விலகவில்லை. இவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அநேகர் கர்த்தருக்கு என்று வல்லமையாக ஊழியம் செய்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் தான் வாட்ச்மேன். அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த ஆண்டு பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஜெபத்தோடு நம்ம அதை கற்றுக் கொடுத்தா அநேக வாட்ச்மேனை நம்ம என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். அது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஒரு வாட்ச்மேனியை நம்ம உருவாக்க முடியுமா? அவரை போல் உள்ள டெடிக்கேஷன் நமக்கு உண்டா? எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கென்று விசுவாசமாக தைரியமாக நிற்க முடியுமா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்கு ஜெபிங்க, அந்த புத்தகங்களை வாங்குங்க, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. எவ்விதமாக அந்த வாட்ச்மேனிக்கு அந்த ஊழியத்தின் மீது ஒரு தாகம் இருந்ததோ அதே போல் நாமும் தாகத்தோடு செய்தார் கர்த்தர் நம்மை கொண்டு அநேக பிள்ளைகளை கிறிஸ்துவண்டை வழி நடத்த உதவி செய்வார். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.